ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா சட்டுன்னு செய்யலான்னு நினச்சோம்னா செய்யறதுக்கு முடியாது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்ன போடலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம் 1, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், 3 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 4-5 முந்திரி, தனியா இருக்கு இல்லைங்களா, அது 2 ஸ்பூன், 2 காய்ந்த மிளகாய், லவங்கம், பெரிய சீரகம், சின்ன சீரகம், இதெல்லாமே 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை கொஞ்சம் எடுத்துக்குங்க, ஒரு ஏலக்காய். இதெல்லாம் மொத்தமா மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் புதினா இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சிக்கன் குழம்பு. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வேக வச்சுக்கிட்டோம்னா ஆயிலே அந்த உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும் நமக்கு. அதனாலதான் இதில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா ரெண்டுமே இதில் ஆட் பண்றேன். பாருங்க, சூப்பரா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு 2 விசில் விட்டு எடுத்தா போதும். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.